ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்திலும் சின்ன சேஷ வாகனத்திலும் உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்போற்சவம். தீப்பந்த ஒளியில் புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் துவங்கியுள்ள வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக உற்சவ மூர்த்திகளுக்கு சேஷவாகன புறப்பாடுகள் நடைபெற்றன. வண்ணமலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் இசை கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்க, வாகன மண்டபத்தில் சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளச் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னிலையில் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களை வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்து ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. தசரதன் மைந்தர்களுக்கும் ஜனகன் மகளுக்கும் பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள், சிறுவர் சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள், சின்ன ஜெயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு இரு குடைகள் பிடித்தபடி அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். இன்று காலை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு தங்க கிரீடம் அணிவித்து ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்காரம் செய்து சிறிய சேஷ வாகனத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து உற்சவரை கோயிலின் வெளியே சுமந்து வந்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்தனர். சிறிய சேஷ வாகனத்தில் சர்வலங்காரத்துடன் சக்கரவர்த்தி திருமகன் நின்றபடி காட்சி தந்தருள ஏராளமான பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். கோலாட்டங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திக்கு சிறிய சேஷ வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து இன்று பிற்பகல் ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சகர்கள் ஸ்ரீ சீதாதேவிக்கும் ராமலட்சுமணருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலையுடன் வண்ணமலர் மாலைகள் சூட்டி உற்சவ தெய்வங்களுக்கு கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்னப்பன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் மந்திர உச்சாடனங்களோடு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
4 திருக்கரங்கள் கொண்டு பின் 2 கைகளில் கமலங்களையும் முன் 2 கரங்களால் அபயஹஸ்தமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருள்பாலிக்கும் செல்வத் திருமகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஏக்க தீபமும் கற்பூர அரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் பங்கேற்றனர். இதையடுத்து அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக போற்றப்படும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயிலில் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோயிலில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை கொலுவிருக்கச் செய்ததும் வெளியே சுமந்து வந்தனர். நாச்சியார் எழுந்தருளிய பல்லாக்கு முன்பு 30 தீப்பந்தங்கள் பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக நாச்சியாரை புஷ்ப பல்லாக்கில் அமர்த்தி கொண்டு அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு புஷ்ப பல்லாக்கில் அமர்ந்து வந்த நாச்சியாரை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி முத்துக்கள் பதித்த கிரீடமும் அதில் கலிங்கத்திராயும் வைத்து காசு மாலைகள், பவள மாலையோடு அடுக்கு பதக்கங்களும் அணிவித்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் ஆலயத்திற்கு வந்த நாச்சியாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பிறகு இசை வாத்தியங்கள் முழங்க வாகன மண்டபத்திற்குள் நாச்சியாரை புஷ்ப பல்லாக்குடன் பிரவேசிக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம் வங்க கடற்கரையோரம் அமைந்த புகழ்பெற்ற ஸ்தலமாகும். இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பாலாலய பூஜைகளுடன் திருப்பணிகள் துவக்கப்பட்டன. 137 அடி உயரமும் 9 கலசங்களுடன் 9 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரத்தின் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ராஜகோபுரத்திற்கு வெண்மை நிறம் பூசப்பட்டு கோபுரத்தில் இருக்கும் 6வது நிலையிலிருந்து 9வது நிலை வரை பிரம்மாண்ட வேல் பொருத்தப்பட்டுள்ளது. திருநீர் பட்டையுடன் குங்குமப் பொட்டும் ஓம் என்று எழுதப்பட்டு அழகாக பொருத்தப்பட்டுள்ளது. எங்கிருந்து காணினும் ராஜகோபுரத்தின் நடுவே அழகனின் வடிவேல் காட்சியளிக்கிறது. சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சமய குரவர்களால் பாடல் பெற்றதும் புகழ் வாய்ந்ததுமான திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயில் பங்குனி உத்திர பெருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தியாகராஜர் தனது சார்பாக ஆலயத்தின் தொடர் உற்சவத்தை நடத்திட வேண்டி தனது நெற்றிப் பட்டத்தை உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரருக்கு வழங்கும் பட்டோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவாலயத்தின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் தங்க பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரரை அம்பிகையுடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களுடன் மலர் கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து தங்கப்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி ஏக தீபம், கோபுர தீபம் உள்ளிட்ட தீபங்களை காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவர்களை சுமந்து கொண்டு சிவபாதம் தாங்கிகள் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பிரகாரங்கள் வழியாக உற்சவ மூர்த்திகளை வலம் வரச் செய்து கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாட்டின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க சிவனடியார்கள் சங்கு முழக்கத்துடன் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் வில்வ மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் மலர்கள் தூவி மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருச்சி திருவானைக்காவலில் அமைந்துள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமான அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோயிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேகப் பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து மலர்ச்சரங்கள் சூட்டி தீபம் காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் மகா நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்களால் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் பெருவுடையாருக்கு தீபம் காண்பித்ததும் நந்தியம்பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி அருகம்புல், விரலி மஞ்சள் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ராகுகேது பரிகார ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு பனாமுடீஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி பகவான் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகனையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவர்களுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்ததும் நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி சந்தனம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு ரிஷப வாகனத்தின் மேல் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளிய அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் உற்சவர்களை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் பின்தொடர தெய்வங்களை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி நதிக்கரையின் வடகரையில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பிகை உடனமர் காசிபநாதர் கோயிலில் மூலவரை தரிசித்தபடி அமர்ந்தருளும் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பால், தேன், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் சாற்றி வில்வச்சரங்களுடன் அருகம்புல்லும் மலர் மாலையும் அணிவித்து அலங்கரித்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் பிரதோஷ நாயகரை நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி சுமந்து கொண்டு வலம் வந்தனர். பிறகு நந்தி பகவானுக்கு ஆரத்திகள் காட்டி அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவநடப்பு கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்ம விநாயகர் கோயிலில் இருக்கும் அருள்மிகு சோமசுந்தரேஸ்வரருக்கும் அருள்மிகு சோமசுந்தரிக்கும் முதலில் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை கொலுவிருக்கச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து நந்தி பகவான் எதிரே நிறுத்தி வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் நாகப்படிகையோடு காட்சி தந்த அருள்மிகு சோமசுந்தரேஸ்வரருக்கும் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அருள்மிகு சோமசுந்தரி அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். மன்னார்குடியில் இருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு ஜெயங்கொண்டநாதர் திருக்கோயிலில் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் விநாயகப் பெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை நடத்தப்பட்டது. விசேஷ அலங்காரத்தோடு மூலவரும் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக உற்சவர் பிரதோஷ நாயகரும் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மங்களநாயகி உடனுரை ஸ்ரீ மங்களநாதர் திருக்கோயிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மங்கள சின்னங்கள் தீப்பந்தம் முன்னே செல்ல ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருடைய பிரதோஷ நாயகரை பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் திருக்கோயில் பங்குனி திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி சங்கு வடிவ விசேஷ கிரீடம் அணிவித்து காதணிகளோடு கற்கள் பதித்த ஹாரங்களும் பூட்டி மஞ்சள் பட்டாடை கட்டி அலங்காரம் செய்தனர். அபயமும் வரதமும் காண்பித்து தாமரை பீடத்தின் மேல் கால் மடித்து அமர்ந்த தேவியை இருபுறம் கஜங்கள் சேவிக்க ஸ்ரீ கஜலட்சுமியாக அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த அருள்மிகு செல்லியாண்டி அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து அம்மனுக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ தண்டியடிகள் நாயனாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலயத்தில் அருள்மிகு தியாகராஜர் சன்னதி அருகே அமைந்துள்ள நாயன்மார்கள் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ தண்டியடிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நாயன்மாருக்கு ருத்ராட்ச மாலைகளுடன் ஹாரம் அணிவித்து புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ தண்டியடிகளுக்கு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகள் இதோ உங்களுக்காக. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கத்தில் உள்ள அருள்மிகு இளங்கிளியம்மன் உடனுரை ஸ்ரீ ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி பகவான் முன்பு அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரையும் எழுந்தருளச் செய்து 16 வகை திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து ரிஷப வாகனத்தின் மேல் சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவர்களை நிறுத்தி விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த நந்தி பகவானுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர அரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு சோமசூக்த பிரதட்சணம் துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்களும் பிரதோஷ நாயகரை பின்தொடர்ந்து வந்து வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி பகவான் அருகே அபிஷேக பீடத்தின் மீது அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை நிறுத்தி ஆலய உலா புறப்பட்டனர். சுவாமி வெள்ளி தொப்பாரம் கிரீடமும் வெண்பட்டும் அணிந்து காட்சி தர அம்பிகை வண்ணப்பட்டாடையோடு வெள்ளி கிரீடம் சூடிக்கொண்டு அருள்பாலித்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் கொடிமரம் அருகே வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை கொலுவிருக்கச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். தென்னாடுடைய சிவனே போற்றி என பாடல் பாடியபடி ஏராளமான பக்தர்கள் ஆதி தம்பதிகளோடு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சர்வலங்காரத்துடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்து சுவாமியும் அம்பிகையும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் ஈசனை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஈசனுக்கும் காவி வஸ்திரம் கட்டி வெட்டிவேர் மாலையோடு மலர்ச்சரங்களும் விபூதிப்பட்டையும் வைத்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவான் மற்றும் ஈசனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேகப் பொடி, மஞ்சள், விபூதி ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் கிரீடத்துடன் எலுமிச்சை, அருகம்புல் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் திருக்கோயிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நாகப்படிகையோடு காட்சி தந்த மூலவருக்கு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்தனர்.
இதைத் தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு விரலி மஞ்சள் மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் குலுவிருக்கச் செய்து பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தெய்வங்களுக்கு 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி அருகே சுக்குவாடன் பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ரத்னாம்பிகை உடனுரை ஸ்ரீ தேவராஜ லிங்கேஸ்வரர் கோயிலில் மூலவருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலை சூட்டி பழங்கள் நிவேதித்து அலங்கரித்தனர். ஸ்ரீ நடராஜமூர்த்தியும் விசேஷ அலங்காரத்தோடு அருகே நின்று காட்சி தர மூலவருக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த நந்தி பகவானுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், விபூதி, சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சாற்றி அருகம்புல் வைத்து அலங்காரம் செய்ததும் கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் மூலவரையும் நந்தியம்பெருமானையும் மனமுருக வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்திலும் சின்ன சேஷ வாகனத்திலும் உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்போற்சவம். தீப்பந்த ஒளியில் புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.